வணக்கம் நண்பர்களே. விபூதி சித்தர் ஐயா தன்னோட பக்தர்கள் வாழ்க்கையில பண்ணின ஒரு அற்புதமான நிகழ்வை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐயாவை தேடி வந்த பக்தர்களை ஐயா என்னைக்கு கைவிட மாட்டார் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலியமா தெரிஞ்சுக்கலாம். நாகர்கோயில்ல இருந்து 4 இளைஞர்கள் நாங்க ஐயாவை பார்க்க போயிருந்த சமயத்துல அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க எங்களுக்கு முன்னாடியே வந்து ஐயாவை பார்க்கறதுக்காக மரத்துக்கடியில அமர்ந்திருந்தாங்க. பொதுவாகவே விபூதி சித்தர் ஐயாவை பார்க்க போற எல்லாருக்குமே தெரியும், முதல்ல நம்ம போய் ஒரு மரத்துக்கடியில அமர்ந்து அமைதியா தியானம் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐயா ஒவ்வொருத்தவங்களா கூப்பிடுவாங்க. அப்பதான் நம்ம ஐயாவை போய் பார்க்க முடியும். போகாத நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எப்படி அங்க போகணும் அப்படிங்கிறதுக்கான வழிகளை நான் இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன். முகவரி எல்லாமே நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஐயா நடத்தின அதிசயத்தை பத்தி நம்ம இதில் பார்ப்போம். நாங்க ஒரு தடவை போயிருக்கிறப்போ அந்த நண்பர்களோட அவங்க அனுபவத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். சித்தர்கள் பொதுவாகவே எதையுமே நம்மள்கிட்ட நேரடியாக சொல்ல மாட்டாங்க. சூட்சும முறையில தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அவங்க எது சொன்னாலும் ஒரு சில வார்த்தைகள் தான் நம்மள்கிட்ட பேசுவாங்க. அதுல பல சூட்சுமம் இருக்கும். நமக்கு அது அப்ப தெரியாது. நம்மளோட வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கிறப்பதான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அவங்க முறையா ஐயாவை பார்க்க வந்தப்போ அங்க கூட்டம் நிறைய இருந்திருக்குது. ஐயா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி வேலைகளை கொடுத்துருக்குறாங்க. கனகம்பட்டி ஐயா எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்து செய்ய சொல்லுவாரோ அதே மாதிரிதான் விபூதி சித்தர் ஐயாவும் அங்க வர பக்தர்களுக்கு கல்லை சுத்தி வர்றது, மரத்தை சுத்தி வர்றது, கல்லை நகர்த்தி போடுறது, மண்ணை அள்ளி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போடுறது, கற்களை பொறுக்கிறது, குப்பைகளை பொறுக்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பக்தர்களோட கர்மாவை பொறுத்து தராங்க. அப்போ இந்த பக்தருக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல வெயில்ல நிக்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த பக்தர் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. ஐயா அப்படியே நடந்து ஒவ்வொருத்தவங்க பண்ற வேலையையும் பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்போ திரும்ப இந்த பக்தர்கள்ட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த பக்தரை பார்த்து ஒரு சிகரெட் அட்டையை கிழிச்சு கையில கொடுத்துருக்கிறாரு. இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேற எதுவுமே பேசல. இவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐயாவை பார்த்துருக்குறாங்க. அதனால அவருக்கு பெருசா வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அட்டையை வந்து கீழே போட்டுறாரு. ஐயா திரும்ப அந்த வழியில வர்றப்போ அந்த அட்டையை பார்த்துட்டு இந்த அட்டையை எடுத்து வச்சுக்கோ, அதான் அவனோட உயிர் அப்படின்ட்டு திரும்ப போயிடுறாரு. வேற எதுவுமே சொல்லலை அவங்ககிட்ட. அந்த பக்தர் அந்த நண்பருக்கு வந்து ஒரு பயம். சரி ஐயா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டையை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு அங்க சுத்தி இருந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா கொடுத்ததை வந்து நீங்க எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு ஐயாவை வேண்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த பக்தர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து கரெக்டா ஒரு மாத அளவுல அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அவரு போற கார் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல வந்து அவரு எந்த ஒரு சின்ன அடி கூட இல்லாம உள்ள இருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. கார் வந்து எதுக்குமே ஆகாது, திரும்ப ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இவர் எப்படி உயிர் பழச்சாரு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன காயங்களுக்காக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பரிபூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் ஐயாவை பார்க்கறதுக்கு நன்றி சொல்றதுக்காக அந்த பக்தர் அங்க வந்திருக்கிறாங்க. திரும்ப 2 மாதம் கழித்து அப்போதான் அந்த பக்தரோட அந்த அனுபவத்தை என்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்தது இல்லாம அவரோட நண்பர்கள் 4-5 பேரை கூட கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து எங்கள்கிட்ட சொல்றப்போ எங்களுக்கு உடம்புலாம் சிலித்துருச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு பக்தியாகவும், அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லை, அலட்சியமா தான் வந்துட்டு போனேன். ஆனா அவர் என் உயிரவே காப்பாத்திருக்கிறாரு. பர்ஸ்ல நான் அந்த சிகரெட் அட்டையை பத்திரமா வச்சிருந்தேன் அவர் கொடுத்தத, அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன அடிவோட இல்லாம தப்பிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தும் அன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு அவரு தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க எங்களுக்கு முன்னாடி வந்ததுனால அவங்க முதல்ல போய் ஐயாவை பார்க்கறதுக்காக போறாங்க. அவங்க 4 பேர் வந்திருந்தாங்க. ஐயாவை பார்க்கறதுக்கு உள்ள போயிட்டாங்க. அப்போ வந்து இன்னொரு ஆச்சரியம் அங்க நடக்குது. ஐயா வந்து அவங்க போய் அவங்க ஐயாவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நின்னதும் ஐயா அவங்கள பார்த்ததும் உன் கூட இன்னொருத்தவங்க வரேன்னு இருந்தானே அவனை ஏன்டா விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இவங்க கூட இன்னொரு நண்பர் வராதா இருந்துட்டு அவங்க வர முடியல, அதனால இருந்துக்கிட்டாங்க. அதை வந்து ஐயா கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதானே வரல, நான் இந்த விபூதியை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி அவர் விபூதி பாக்கிட்டு அவர் கையால எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதை பத்தி அவங்க அங்க எதுவுமே பேசிக்கல. ஆனா அது ஐயாவுக்கு தெரிஞ்சு ஐயா வந்து வராத பக்தரோட வாழ்க்கையில இருக்கிற குறையையும் சரி பண்றதுக்காக அவங்க அம்மாவோட உடல்நல சரியாகணுங்கிறதுக்காக விபூதி பாக்கிட்ட கொடுத்துருக்கிறார். அடுத்து வர்றப்போ அவனை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி நம்ம மனசுல இருக்கிறத சொல்லாமலேயே நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன குறையில வரோம், நம்ம வீட்டுல கிளம்புறப்பயே அதை தெரிஞ்சு அதுக்கு உண்டான தீர்வை பகவான் வந்து தன்னோட பக்தர்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் என்னோட அம்மாவும் தான் அன்னைக்கு நாங்க போயிருந்தோம். அப்போ எங்களுக்கும் நாங்க போய் ஐயாவுக்கு முன்னாடி நிற்கிறப்போ நாங்க நிறைய விஷயங்கள் ஐயாட்ட கேட்கணும்னு நினைச்சோம். ஆனா அன்னைக்கு வந்து எங்களால பேச முடியல. ஐயாவை பாக்குறப்போ எங்களுக்கு எது பேசணும்னே தோணலை. ஆனா அவராவே எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்துரும், பல மனவேதனையில வந்திருக்கிறீங்க, நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாப்பிட்டு கல்லை வந்து 10 தடவை சுத்திட்டு, இல்ல ஃபர்ஸ்ட் கல்லை வந்து 10 தடவை சுத்துங்க, சுத்திட்டு சாப்பிட்டு திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரு. அது மட்டும் தான் சொன்னாரு, வேற எதுவும் பேசல. ஆனா அதுல பல அர்த்தங்கள் இருந்துச்சு. நாங்க அவர் சொன்ன மாதிரியே கல்லை வந்து 10 தடவை சுத்தணும். கல்லை சுத்தி வர்றப்போ நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி நாங்க உணர்ந்தோம். அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம். அது வரைக்கும் அது மாதிரி சாப்பாடு நாங்க எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சு. பசியார சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கொஞ்ச நேரம் ஐயாவை தரிசிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்க வந்து நிறைய தெய்வங்கள் வச்சிருக்கிறாங்க. சிவபெருமான் இருக்காங்க, வாராகி அம்மன் இருக்கிறாங்க, பாபாவுக்கு தனியா கோவில் கட்டி இருக்கிறாங்க, முருகப்பெருமான் இருக்காங்க, 18ஆம் படி கருப்பணசாமி வச்சிருக்காங்க, விநாயகர், லட்சுமி கணேசரா அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இன்னும் பல தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தெய்வங்களை எல்லாம் வழிபட்டுட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பி வரோம். எங்களோட மனசுல நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்த வேண்டுதல்கள் எல்லாமே அடுத்தடுத்து அங்கிட்டு 1 மாத அளவுல எல்லாமே நடந்துருச்சு. நாங்க என்ன பிரச்சனைக்காக ஐயாவை பார்க்க போனோமோ அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியா தீர்ந்து வர்றதை நாங்க உணர்ந்தோம். நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு போனாவே போதும். நம்ம அதை சொன்னாலும் சொல்லாட்டியும், ஐயா வந்து நம்மள்ட்ட பேசினாலும் பேசாட்டியும், நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம், அவரை பார்த்துட்டோம், அவரு நம்மளை பார்த்துட்டாரு அப்படின்னாவே நம்மளோட கர்மாக்கள் நம்மளுக்கு விலகி போயிடும். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துட்டு வர்றதை அங்க போன ஒவ்வொரு பக்தர்களும் உணர்ந்திருப்பாங்க. என்னோட வாழ்க்கையில இன்னும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஐயா பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த பதிவுல ஐயா பண்ணின ஒவ்வொரு மகிமையையும் அற்புதத்தையும் என்னோட அனுபவத்தையும் நான் அதுல பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஆன்மீக நண்பர்கள் எல்லாருமே விபூதி சித்தர் ஐயா பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நீங்க எங்க இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தீங்கனாலும் திண்டுக்கல் வந்துருங்க. திண்டுக்கல்ல இருந்து நத்தத்துல இருந்து மதுரை போற வழியில சத்திரப்பட்டிங்கிற கிராமத்துல தான் ஐயாவோட குடியில் அமைஞ்சிருக்கு. இதே நீங்க மதுரை தென்பகுதியில இருந்து வரீங்க அப்படின்னா மதுரை வந்துருங்க. மதுரையில இருந்து நத்தம் போற வழியில சத்திரப்பட்டிங்கிற கிராமத்துலதான் ஐயாவோட குடியில் அமைஞ்சிருக்கு. சத்திரப்பட்டி பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு கேட்டாவே எல்லாரும் வழிகாட்டிடுவாங்க ஐயாவோட குடியில் போவதற்கு. இதுக்கு முன்னாடி பதிவுல டீட்டெயிலா அவர் எப்படி போகணுங்கிற போது கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை பார்த்தும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் எனக்கு நடந்த அனுபவத்தையும் அடுத்தடுத்த பதிவுல நான் வேணா பகிர்ந்துக்கிறேன். நன்றி நண்பர்களே. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், விபூதி சித்தர் சத்குருவே சரணம்.